சுக்கிர பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். நேரிலே இதற்கு முன்கூட்டியும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு போட்டிருக்கிறோம். எல்லா பதிவுகளையும் நீங்க பார்த்துட்டு வரீங்க, லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்துல இப்ப கடக ராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி, இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பாக நவகிரகங்கள் 9 கிரகங்கள்ல சுக்கிர பகவான் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கிரகம். அப்ப சுபகிரகங்கள் வரிசையில குரு பகவானும் சுபகிரகம் தான், இந்த சுக்கிர பகவானும் சுபகிரகம் தான். அப்போ இந்த சுக்கிர பகவானுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, அவர் பார்க்க போனா நவகிரகத்துல பெண்ணை, அதாவது கலஸ்தர காரகன், ஒருத்தருக்கு மனைவியாக வரக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான், உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மனைவி அமைவாங்க, மனைவி சந்தோஷமா கிடைப்பாங்க, மனைவி அழகாக அமைவாங்க. அப்ப அந்த மனைவியின் மூலியமாக நல்ல சந்தோஷம், நல்ல நிம்மதி, நல்ல திருப்தி, நல்ல மக்களை பெற்றுக்கிட்டு நல்லபடியாக வாழலாம். அது போக உங்களுடைய பெத்தவங்களையும் உங்களுடைய மனைவி நல்லபடியாக கவனிச்சுக்குவாங்க. அதே சமயத்துல ஒரு குடும்பத்துல ஒரு ஆண்னால முடியல, இல்ல வாழ்க்கையில ஒரு விபத்து ஆயிருச்சு, அவங்களால இயங்க முடியல, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல அப்படின்னாலும் அந்த மனைவியாக வந்தவங்க அந்த கணவரின் சுமையை ஏத்துக்கிட்டு அவங்க வேலைக்கு போய் அவங்க சம்பாரிச்சு அந்த குடும்பத்தையும் எத்தனையோ பெண்கள் காப்பாத்துறாங்க. இதற்கு காரணம் அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிர பகவான் நல்லா அமைஞ்சங்காட்டித்தான் அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில போயிட்டு இருக்குது. ஒருத்தர் வாழ்க்கையில தன் குடும்பத்துல சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா வசதி முக்கியம் இல்லை, இங்க சந்தோஷத்தை பத்தி தான் பேசுறோம். அந்த சந்தோஷத்தை கொடுப்பதே அந்த சுக்கிர பகவான் தான். அப்படி சந்தோஷமாக ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பத்தை நாமளே பார்த்து அவங்க வேற எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, எவ்வளவு திருப்தியா இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்துல அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அதுதான் அந்த சுக்கிர பகவான். அது போக அந்த சுக்கிர பகவான் நல்லா அமையலன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ணியும் திருப்தி இருக்காது, மனைவி நல்லா பேச மாட்டாங்க, நம்மளோட எதிரும் புதிருமா பேசுவாங்க, நம்மளுடைய உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாவை பார்த்துக்க மாட்டாங்க, சரி அவங்கள பார்த்துக்கல, அவங்களோட சண்டை சச்சரவா நம்ம வேற குடும்பத்துக்கு போகலாம், இல்ல வேற நம்ம தனிப்பட்ட முறையில போகலாம், நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்னு வெளியில வந்தாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் உங்களோட ரகலை, குழப்பம், மனஸ்தாபங்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்ம குடும்பத்துல நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. அப்படிங்கும் போது நம்ம வெளியில வேலைக்கு போறோம், வெளியில போறோம், வேற பெண்கள் தொடர்பு உருவாகுது, வேற ஒரு மனநிலை கெட்டு போகுது, வேற கேம்பிளிங்ல போறோம், சூதாட்டத்துல போறோம். இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம இருக்கக்கூடிய காசு பணத்தை இழக்கிறோம், எல்லாத்தையும் அழிக்கிறோம், நம்முடைய ஸ்டேட்டஸ் குறையுது, நம்முடைய தகுதி குறையுது, நம்முடைய தரம் குறையுது. அப்போ ஒரு வாழ்க்கையில சுக்கிர பகவான் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா இவ்வளவு பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லைங்க, அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா மனைவி கரெக்டா அமையல, ஒரு வேற பெண்ணு தேடி போய் வேற கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கையில் நல்லா இருப்பாரா? கண்டிப்பா அந்த வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியாது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே ஒரு சூனியம் பிடிச்ச மாதிரி, ஒரு திருப்தி இல்லாமல் அவங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க, நல்ல நிம்மதி இல்லாம இருப்பாங்க, ஒரே வீட்டுல இருப்பாங்க, சந்தோஷம் இருக்காது. அவங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க பார்க்க போன ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்களோ, அவங்க இல்லற வாழ்க்கை நல்லா இல்லை. அப்ப இப்படி வாழ்க்கை போறதுக்கு காரணம் என்னன்னா அந்த சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் யாருடைய ஜாதகத்துல கெட்டிருக்குதோ கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு நம்ம கோல்சார பலன் சொல்றோம். அப்ப இந்த கோல்சார பலன் உங்களுக்கு பொது பலன் தான். இந்த பொது பலன்கள் மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இப்ப எப்படி இருக்கும் அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகங்கள் அப்படின்னா, கடக ராசிக்கு 3ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் நீச்சம். அப்ப நீச்சம் ஆயிட்டாவே என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கைய சந்தோஷமே போச்சு, நம்ம வாழ்க்கையில நம்ம ஸ்டெடியா நிக்கவே முடியாது, நம்மளுக்கு நல்ல சொந்த பந்தங்கள் அமையாது,
நல்ல பார்ட்னர் அமைய மாட்டாங்க, நம்ம சுற்றுப்புறம் நல்லா இருக்காது, நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியாது, நம்ம மனைவி கூடயும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி நிலை தான் உங்களுக்கு. இப்ப கடகராசிக்கு சுக்கிர பகவான் நீச்சமாயிட்டாரு. ஆனா ஒரு லக்கு என்னன்னா, அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக இந்த சுக்கிர பகவானை பார்க்கறதுனால அந்த சுக்கிர பகவானும் நீச்ச பங்க ராஜயோகம் வாங்கிட்டாரு. அந்த நீச்ச பங்க ராஜயோகத்துல இப்ப நீங்க கடக ராசிக்காரங்க நீங்க இருக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க ராஜா மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம், நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க அஷ்டம சனியில் இருக்கிறோம், அந்த சனியினால நிறைய பாதிக்கப்பட்டுட்ட, உனியும் எங்க பாதிக்கப்பட போறனோ, இல்லற வாழ்க்கை போச்சு, எனக்கு தொழில் போச்சு, என்னுடைய பழக்க வழக்கம் போச்சு, என்னுடைய நிம்மதி போச்சு, என்னுடைய சொத்து போச்சு, இதை எல்லாமே மறந்துடுங்க. இந்த மாதத்தில் சனியும் உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறாங்க. அப்ப இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய டயத்துல கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ். அது போக இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த சுக்கிர பகவான் நல்லதைத்தான் பண்ணுவாரு. பல வருடம் கழித்து இந்த குரு பகவான் ஆகப்பட்டது சுக்கிர பகவானை பார்க்கறதுனால இந்த விதமான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அவங்க மனைவி அவங்களும் நல்லா இருப்பாங்க. இதற்கு முன்னாண்ட மனைவியை விட்டு பிரிஞ்சிருந்திருந்தாலும், மனைவி கூட ஒரு சகஜமான வாழ்க்கை வாழ முடியாமல் இருந்திருந்தாலும், மனைவி கூட பிரச்சனையாக இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். அப்போ பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா உங்களை அடுத்தவங்க பேசி கண்டிப்பாக சேர்த்தி வைப்பாங்க. அப்ப டைவர்ஸ்க்கே போயிடலாம்னு நினைச்சவங்க கூட கண்டிப்பாக போக மாட்டீங்க. இந்த பீரியட்ல கண்டிப்பாக நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப டைவர்ஸுக்கு போனவங்க கூட, டைவர்ஸுக்கு வாங்கினவங்க கூட, ஐயோ நம்ம இந்த வாழ்க்கையிலேயே இருந்தாலும் இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்களும் நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா இந்த பீரியட்ல வரும். இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லற வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக இருக்கும். அது போக சுற்றுப்புறம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள், உங்களுக்கு பார்க்க போனா நல்ல அந்தஸ்து உள்ள உங்களுடைய நட்பு, அவங்க மூலியமாக உங்க தொழில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும். அந்த தொழில் மூலியமாக நீங்க நல்ல அந்தஸ்துக்கு வரலாம், ஒரு நல்ல வியாபாரம் கிடைக்கும், நல்ல ரூபத்துல அந்த தொழில் அமைஞ்சு உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்க உயர்த்திக்கலாம், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். கவலையே படாதீங்க கடகராசிக்காரங்களே, உங்களுக்கு அருமையான டைம், இது அற்புதமான டைம். இந்த டயத்தை பயன்படுத்தி நீங்க இது நாள் வரைக்கும் என்னென்ன இழந்தீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுக்கு பார்க்க போனா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நீங்க அனுபவிக்க போறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டுல இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த வெளிநாட்டுல உங்களுக்கு கஷ்டத்துல இருக்கிறீங்க, குடும்ப கஷ்டம், மனைவினால பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, வேலையில பிரச்சனை அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாத்துமே மாறப்போகிறது. அப்ப அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடை கிடைக்க போகிறது. உங்களுக்கு கடன்பட்ட வாழ்க்கையிலிருந்து கண்டிப்பா வெளியில் வருவீங்க, அந்த கடனும் தீரப்போகிறது. அப்ப டோட்டலா நீங்க யாருக்கும் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வராது. அப்படி நீங்க பதில் சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, இப்ப கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எனக்கு கஷ்டம் ஆயிடுச்சு, நான் ஊருட்டு வெளியில போறேன் என்று செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அது மாறும், அதுல நல்லது நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பூமி வாங்கலாம், கட்டுறக்கு வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், நீங்க இழந்த சொத்துக்களை திரும்ப பெறலாம். உங்க வாழ்க்கையில உங்களுடைய சொத்து ஏதாவது கேஸில் இருக்குது, உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே எல்லாரும் கூடி பேசியோ இல்ல பைசல் பண்ணியோ ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கடகராசியில் பிறந்த பெண்கள் நிறைய பேர் இந்த அஷ்டம சனியில ரொம்பவுமே கஷ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தரே மொத்தமா அந்த குடும்ப பாரத்தை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் பலன் தான் சொல்லிக்கிறேன், எதுவுமே கெடுதல் இல்லை. கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க.
அது மாதிரி உங்க ஜென்ம ஜாதகத்துல